2 பணியாரத்தை தர பிச்சு போட்டு காபி தண்ணி குடிச்சிட்டு கிளம்பு. நீ சொன்னதே போதும்ல. எனக்கு இன்னைக்கு 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. நான் கிளம்பட்டுமா? அப்படியா? சரி, அந்த சுள்ளியில என்ன பண்றது? வெண்ணி வைக்கிற அடுப்புல போடு, விறகா நல்லா எரியும். சரி இந்தாத்தா வாங்கிக்கிடு. பாத்து பாட்டி. என் பொண்டாட்டி கையை தெரி பண்ணி கொடுத்துட்டேன். ராசிகாரி நீ ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா ஏரியா, நல்லா ஏரி. இந்தா. அப்ப நான் வரேன் ராசா. பாத்து போத்தா. வரேன். இல்லை பாத்தியா, என்னமோ ஆஸ்பத்திரியில உன் கையே உடைக்கிற மாதிரி தையே தக்கன்னு குதிச்ச. இங்கிலீஷ் மருந்தை விட நம்ம மருந்து தான் சீக்கிரம் வேலை செஞ்சிருக்கி. இதுக்கு போய் ஆபரேஷன் பண்ணணும், உள்ள பிளேட் வைக்கணும்னு என்னென்ன கம்பி கட்டுற கதெல்லாம் சொன்னானு உங்க டாக்டருங்க. அது எங்களோட சயின்ஸ் தான். இது உங்க வைத்தியம். 2ல எது நல்லதோ அதை நாம எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப ஜெயிச்சது நம்ம வைத்தியம் தானே. இல்லை என்னாச்சு? கனி எங்க? இல்லை என்னாச்சுன்னு கேட்கம்ல. என்னடா? நாங்க ஸ்கூல்ல இருந்து வர வழியில நானும் கனிய கடைக்கு போனோம்னு வர வழியில ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப அறிவழக வந்து பேசிட்டு போனோம். ஆட்டோல வந்தவன் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப நானும் கனி தப்பிச்சு ஓடி போகும்போது நானும் ஆட்டோ பின்னாடியே ஓடினேன். அவனை பிடிக்க முடியல. பாவம்னு கனி அவளை அந்த காட்டு பையன் எடுத்துட்டு போயிட்டான்னு. ராஸ்கல், அவன் திருந்தவே மாட்டானா? இன்னைக்கு அந்த வாதி செத்தாம்ல. அவனை வெட்டிட்டு தான் இனி மறுவழி. நானும் வரல. எனக்கு ஒரு அருவாள் எடுத்துட்டு வா. வேணாம். டேய், ஒரு நிமிஷம் நில்றா. என்னடா இது? அவனை கொன்னுட்டா ஓ நிலைமை என்ன ஆகும்? மாமா பாரு, வயசானவரு அருவாள் தூக்கிட்டு கிளம்புறாரு. நீ வேற கனியை அவன் புடிச்சு வச்சிருக்காம்ல, அவளை காப்பாத்தி அவனை தள்ளுல. எப்பா சாமி, ப்ளீஸ் அந்த அருவாளை முதல்ல கீழே போடு. நான் இப்ப முத்துப்பாண்டி கூப்பிடுறேன். சட்டப்படி பாத்து. சட்டப்படி பார்த்து பார்த்து தான் அந்த வாதி இந்த ஆட்டம் ஆடுதான். அவனுக்கெல்லாம் எங்க வழிதான் சரி, தள்ளுல. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. எதுக்கு இத்தனை கொலவெறி? இப்ப அருவாளை கீழே போட போறியா? இத்தனை நாள் அவன் ரத்னா கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நம்ம பச்சை புள்ள கனியை தூக்கி இருக்கான். அவனை இன்னைக்கு சும்மா விட போறது இல்ல. எப்போ நீ வாப்பா, அவன் வீட்டுக்கே போய் வெட்டுவோம்.